செங்கோட்டையன் அவர்கள் சலசலப்புகளை விரும்பல, கட்சி தியாகம் பண்ணியிருக்கார் அப்படின்னா புரிஞ்சுக்கிட்டோம்னா, அப்ப அதே கூட்டத்துல நேத்து கையை பக்கத்துல பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்து விட்டு, இல்ல எடப்பாடி அதிமுகவா அது இருக்கு, அதை நாங்க விரும்பல, அந்த துரோகம் செய்யற எடப்பாடி விரும்பலன்னு சொல்ற அந்த ஸ்டாண்ட் எப்படி சரியா இருக்கும்? அப்புறம் எப்படி ஒன்றிணைய அப்போ நீங்க தினகரனை பத்தியோ ஓபிஎஸ் பத்தியோ பேரை கூட சொல்லாம இருக்கிற செங்கோட்டையனுடைய பதவியை பறிச்சதை என்னன்னு பாப்பீங்க? இது காட்சி நேற்று நடந்த காட்சியை சொல்லிட்டீங்க. எதற்காக செங்கோட்டையன் பதவியை பறிச்சிங்க? சார் ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் வெளியே தெரியும் சார் அவர் யாரை இணைக்க சொல்றாங்க. அவருடைய சார் நீங்க ஒருத்தர் பதவியை பறிக்கிறீங்கன்னா அவர் என்ன சொன்னார்னு சொல்லுங்க. பொதுச் செயலாளருக்கு கெடு விதிச்சா பதவியை பறிக்காம என்னங்க சார் பண்ணுவாங்க? ஒற்றுமையா இருக்கிறதுக்கு அவர் தான் நீங்கள் முதலமைச்சர் ஆகணும்னு சொன்னார். அவருடைய இதை பத்தி ஒரு கேள்வியை கேட்கல. இன்னொன்று யாரை இணைக்கணும்னு பொதுச் செயலாளர் முடிவு செய்வார்னு சேர்த்து சொன்னார். அப்படி சொன்ன ஒரு கட்சி பதவியை பறிக்கிறீங்களே, இன்னைக்கு போய் கையை பிடிச்சதை போய் சொல்றீங்களே, இதை கேட்கிற தகுதியோ உரிமையோ எடப்பாடிக்கு இருக்கா? சொல்லுங்க. அப்புறம் எப்படி ஒற்றுமை வரும்னு கேக்குறேன். அதே மூணு பேர்ல திமுக ஆட்சிங்கிறாரு, திமுக ஆட்சி வருவதற்கான சூழல் இருக்குங்க. இல்ல நீங்க உட்பட எல்லாருமே தப்பு பண்றீங்க. ஓபிஎஸ் திமுக ஆட்சி வரும்னு சொல்லவே இல்லை. நாம பிரிஞ்சிருந்தா வரும் தான் சொன்னார். ஏன் அந்த வார்த்தையை தவிர்த்துட்டு சொல்றீங்க? அப்போ உங்க நோக்கம் என்ன? சேர்ந்துடக்கூடாது. தினேஷ்க்கு அந்த எண்ணம் இருக்கா? எடப்பாடிக்கு அந்த எண்ணம். அந்த கருத்துக்களை நம்ம ஒருத்தரை பத்தி விமர்சனம் வைக்கிற போது முழுசா சொல்லணும். அப்ப செங்கோட்டையன் அவர்கள் சொன்ன மாதிரி பொதுச் செயலாளர் அவர்கள் யாரெல்லாம் சேர்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் சேர்க்கணும்னு சொல்ற அவரு பக்கத்திலேயே எடப்பாடி தினகரனை இருங்க, எடப்பாடி ஒத்து வரட்டும். அண்ணே நான் தினகரனை கன்வின்ஸ் பண்றேன். எடப்பாடி சொல்லியிருக்கிறாரா? செங்கோட்டையன் ஒரு அசைன்மெண்ட் கொடுக்க சொல்லுங்க. ஒரு பேச்சுக்கு சொல்லுவோமே, இப்ஸ் அண்ட் பட்ஸ்ல அதுவும் தானே, அதுவும் சாத்தியம் தானே. எடப்பாடி பேசட்டும், என்னை ஏத்துக்க சொல்லுங்க, தினகரனை நான் ஏத்துக்கிறேன், அமமுக இணைச்சுக்கலாம், இல்ல கூட்டணி வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு வார்த்தை, ஒரு புள்ளிய முதல்ல வச்சிருக்கிறாரா எடப்பாடி? அதை செய்ய தவறுகிற எடப்பாடிக்கு செங்கோட்டையன் அதை செஞ்சார், இங்க போனார், அவங்களோட சேர்ந்தார்னு சொல்கிற அரசியல் ரீதியான தார்மீக உரிமை இல்லைன்னு நம்ம சொல்றோம்.